ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னியேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். ஒருவேளை மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட கடைசி எபிசோடான இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் 12 மட்டும் திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் மறந்துருக்கும். ஸோ எபிசோட் 12 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கதை கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ எபிசோட் 12 மட்டும் திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது That Time I Got Reincarnated as Slime Season 2 Episode 13. அந்த அன்லிமிட்டட் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து வெல்டோரா டிராகனை நம்ம ஹீரோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டான். வெல்டோரா டிராகன் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், எங்க இருந்து இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட மெமரிஸ்ல இருந்து நான் நிறைய மாங்காவை படிச்சேன், அதுல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோ என்ட்ரன்ஸ்னா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேட்கவும், மாங்கா படிச்சு நீ ரொம்ப கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எப்படி இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அதே மாதிரி இப்ப கை கோர்த்துக்கிட்டாங்க. நீ டீமன் லார்டா மாறினதுல எனக்கும் கிஃப்ட் கிடைச்சிருக்கு, அதுல எனக்கு புது அன்லிமிட்டட் ஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அப்ப ரஃபேல் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கும் அந்த டிராகன் ஸ்கில் வந்திருக்கு, அது போக அந்த அன்லிமிட்டட் இம்ப்ரிசன்மெண்ட் அனலைசிஸ் பண்ணதுல உங்களுக்கு 4 புது ஸ்கில் கிடைச்சிருக்குன்னு சொல்லவும், எனது 4 அல்டிமேட் ஸ்கில்லா நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும், நம்ம ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங், நம்மள அழிக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி வெல்டோரா சிரிக்கிறான். இப்போ இவங்க வெளியே டெலிபோர்டேஷன் ஆகுறாங்க. ஹே உன்னோட ஆராவை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டியா, இல்லைன்னா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ இந்த ஷ்ரிங்க் பண்ற மாதிரியா, என்னோட பவர் ஷ்ரிங்க் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்கால வர மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்து பண்ணவோ, இவன் மாங்கா படிச்சு ரொம்ப கேட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ என்னோட பவர்ஸ் யாருக்கும் தெரியாது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ அவன் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போறான். உடனே ரீகட் ஓடி வந்து, லார்ட் ரீமரோ வெல்டோரா டிராகன் திரும்ப வந்துட்ட மாதிரி அதோட மேஜிக்கை நாங்கள் சென்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரீகட் சொல்லுவோம். அப்படியா, அது இருக்கட்டும், நான் என்னோட புது ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன், இவன் கொஞ்சம் மற்றவங்களை பார்த்தா ஷையா இருப்பான், இவன் தான் வெல்டோரா டிராகன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த சாதாரண மனுஷன் வெல்டோரா டிராகனான்னு சொல்லி யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹே ரீமரோ எனக்கு ஷைலா கிடையாது, நான் வந்து புது ஆளுங்க கிட்ட அவ்வளவா பேச மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சமாளிக்கிறான். ட்ரெயினி அந்த இடத்துக்கு வந்து, லார்ட் வெல்டோரா உங்களை திரும்பவும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லவோ, எனக்காக நீ இந்த காட்டை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், நீங்க செஞ்ச விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு பதிலுக்கு செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரெயினி சொல்றா. அப்போ உண்மையிலேயே இதுதான் லார்ட் வெல்டோராவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலை வணங்குறாங்க. அப்ப ரீகர் வந்துட்டு, லார்ட் வெல்டோரா உங்களுக்கும் லார்ட் ரீமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கவும், நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, ரீமரோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னில் பாதி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். லேடி மலையம் அப்புறமா இந்த கிரேட் ஸ்ட்ராங் டிராகன் கூடவும் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா, லார்ட் ரீமரோ உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. லார்ட் வெல்டோரா நீங்க எதுக்காக இந்த ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினி கேட்கவும், ரீமரோ தான் எனக்காக இந்த பாடியை செஞ்சு கொடுத்தான், நான் இதுல எப்படி இருக்கேன் நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு வெல்டோரா காமெடி பண்றான். ரீகர்ட் இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், அந்த அன்லிமிட்டட் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து அவனை ரிலீஸ் பண்ண 100 வருஷம் ஆகும்னு நினைச்சேன், ஆனா என்னோட நியூ பவர்ஸ்னால நான் சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். லார்ட் ரீமரோ எல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு சோனா சொல்றா. ரீசெண்டா பல சோகமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம இப்ப சரி பண்ணிட்டோம், சோ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன எல்லாரையுமே நம்ம ஹீரோ திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டான். அது போக நம்ம ஹீரோ டீமன் லார்டா மாறி இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி மாறினதுனால அங்க இருக்கிற எல்லாருக்கும் கிஃப்டா எல்லாருமே எவால்வேஷன் ஆகி புது பவர்ஸ்லாம் வந்திருக்கு. சோ அதுக்காக தான் இந்த பார்ட்டியா கொண்டாடுறாங்க. பெனிமாரோ நான் எதுக்காக இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். போருக்கு போகும்போது தனியா போக கூடாது அப்படின்னு பெனிமாரோ சொல்லவோ, என்னையோ சேர்ந்து சாவ சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷியான் கொடுக்குறா. ஷியானோட சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஹே ஷியான் என்ன இது உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அந்த உருளைக்கிழங்க வெட்டினேன் அப்படின்னா இங்க இருக்கிற மொத்த பில்டிங்கும் இடிஞ்சு விழுந்துருது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்னது பில்டிங் இடிஞ்சு விழுந்துருதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஹெர்குலிஸ் பிளேட வச்சு வெட்டினதுனால தான் அப்படின்னு அவ சொல்றா. இந்த பிளேடையா நீ வெட்டுறதுக்கு பயன்படுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட சின்ன வயசுல என்னால இந்த உலகத்துல செய்ய முடியாத விஷயமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அது ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சோகமா பேசிட்டு இருக்கான். ஷியான் சின்ன கத்தியா வெட்டுறதுக்கு பயன்படுத்த வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு உண்மையான வாரியர் தன்னோட சொந்த பிளேடை தவிர வேற எந்த பிளேடையும் பயன்படுத்த மாட்டா அப்படின்னு ஷியான் சொல்லவோ, சே நான் உனக்கு அப்போ ஒரு கத்தி கிஃப்ட் கொடுக்கலான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்ன மன்னிச்சிருங்க அதை தாங்க அப்படின்னு சொல்லி ஷியான் கேட்கறா. கத்தியை கொடுத்தா மட்டும் பிரச்சனை தீந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடறதுக்கு ரெடி ஆகுறான். அவங்க ரெண்டு பேருமே இப்போ அதை எடுத்து வாயில வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆச்சரிய பார்த்தா, ஏய் சாப்பாடு டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லார்ட் ரீமரோ நீங்க டீமன் லார்டா மாறினதுக்கு எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கிடைச்சது, எனக்கு மாஸ்டர் செஃப்ங்கிற டைட்டில் கிடைச்சிருக்கு, சோ நான் எது சமைச்சாலும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. நல்ல வேலை நம்ம இந்த தடவை சாகாம உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெனிமாரு சந்தோஷப்படுறான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு அவ கேட்கவோ, இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்றாங்க. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாப்பாடு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறான். இதுதான் டியாப்ளோ என்னோட 2வது செக்ரட்டரி. ஹே ஷியான் நீ அவனுக்கு என்னெல்லாம் வேலையோ அதை கத்துக்கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷியான் கிட்ட சொல்றான். அப்புறமா பெனிமாரோ இன்னில இருந்து டெவலப்மெண்ட் கமிட்டிக்கு நீ தான் இன்சார்ஜ், உன்னை ரேங்க் நம்பர் 1 அதுல போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லமா. அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்றான்.
அப்புறமா யோம் அண்ட் 3 பீஸ்கட்டியர்ஸ் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லவும் லார்ட் கேரியனை பத்தி தானே கேட்கவும் ஆமா நான் டீமன் லார்ட் ஆக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. என்ன யாரும் ஷாக் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க ஆல்ரெடி டீமன் லார்ட் தானே அப்படின்னு சொல்லி ஷோனா கேட்கவும் ஆனா நான் டீமன் லார்டுன்னு இந்த உலகத்துக்கே அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்படின்னா மத்த டீமன் லார்ட்ஸ் உங்க கூட ஃபைட்டுக்கு வருவாங்க அப்படிதானே கேட்கவும் ஆமா அதேதான் அதுலயும் முக்கியமான அந்த கிளைமன் கூட தான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பிளான் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபால்மத் கிங்டம் என்ன பண்றது அப்புறமா அந்த அனிமல் கிங்டம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றான். ரீகர் வெஸ்ட் சைடு இருக்கிற கார்ப்ஸ் எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவனும் ஓகேன்னு சொல்றான். அப்புறமா பெனிமாரோ எவால்வேஷன் ஆனதுல நம்ம ஆளுங்களுக்கு என்னென்ன புது பவர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ அது நமக்கு வார்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஷியான் அந்த ஃபால்மியத்துல இருந்து நம்ம பிடிச்சு வச்சிருக்கவங்கள நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவான். அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்றா. யோம் நீ தான் இதுக்கப்புறம் ஃபால்மியத்தை பாத்துக்கணும்னு சொல்லுவான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். 3 பீஸ்கட்டியர்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நீங்க தான் அந்த ஜூரா டெம்பஸ்டோட லீடர் நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த அட்வென்ச்சரர் கில்டோட மாஸ்டர் ஓடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஃபால்மியத்துல இருந்து ஒரு பெரிய ஆர்மி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லவோ அதை பத்திலாம் நீ கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். சண்டை போடுறதுக்காக நான் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கேன் கவலைப்படாதீங்க நம்ம இதுல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல நீ ரொம்பவோ கவலைப்படாத நான் கிளீன் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கவும் அது வந்து விஷயம் என்னன்னா ஃபால்மியத்துல இருந்து வந்த எல்லா சோல்ஜர்ஸையும் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரையும் பாக்குறா எல்லாரும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாசைக்கிறாங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு எனக்கு புரியுது கவலைப்படாத போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி யோம் வந்து சொல்றான். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவன் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான் அந்த எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க மட்டும் இல்ல நம்மள பார்க்க இங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டுவார்காவோட கிங் காசெலிங்க வந்துட்டு இருக்காரு கூடவே 30 பெகாசிஸோ வருது அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லவும் ஹே ரஃபேல் ஆபத்தானவங்க பக்கத்துல நெருங்கினா மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுது. புது டீமன் லார்டா மாறி இருக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி காசெல் வந்து நம்ம ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். அப்ப பார்த்தா திடீர்னு அவன் முறைச்சு பாக்குறான். ஆமா இவங்க எல்லாம் யாரு ஏன் எனக்கு நீ நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரஃபேல்ட்ட கேட்கவும் நீங்க தானே ஆபத்தானவங்க நெருங்கினா மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னீங்க அதனால தான் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லவோ அச்சோ சாரி என்ன மன்னிச்சிரு யார் வந்தாலும் இனிமே சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன மாதிரி எல்ஃப் வில்லேஜ்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கவனா எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி காசெல் கேட்கவும் உன்ன மாதிரி ஆளுங்களே இங்க வரும்போது நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த வந்தவன் சொல்றான். நீ என்ன மனுஷன் உடம்ப வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த காசெல் கேட்கவும் டீமன் லார்ட பார்க்க போறது ஆபத்துங்கிறதுனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் பாடியில வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் பாடியா நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். இவங்க எல்லாம் சோசரர் டைனஸ்டில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு காசெல் சொல்லவும் உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் நான் தான் ரீமரோ இந்த ஜோரா ஃபாரஸ்டோட லீடர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தான் அந்த ரீமருவா என்னோட பொண்ணை நீ என்ன பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ற மேஜிக் அவன் கிரியேட் பண்றான். ஐயோ என்ன பார்த்து எதுக்குங்க குறி வைக்கீங்க எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் முட்டா பையில அப்படின்னு ஓடி வந்து எரன் அவனை அடிக்கிறா. அப்பா எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எரன் கேட்கவும் உன்னை அந்த ரீமரு கடத்திட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ நானா தான் இஷ்டப்பட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவா அடிக்கிறா. என்னோட பொண்ணு இப்பெல்லாம் உங்க கூடவே இருக்கிறாளா நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்களோன்னு சொல்லி நான் தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லவும் ஓவர் கேரிங்கான அப்பாவா அப்படின்னு சொல்லி காசல் கேட்கறான். அப்பா அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எரன் சொல்லவும் நான் தான் சோசரர் டைனஸ்டியோட லீடர் எரான் கிரிம்லர் அப்படின்னு அவன் சொல்லவும் எரன் அப்ப ராயல்ட்டியை சேர்ந்தவா போல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்னோட பொண்ணு எதுக்காக உங்க கூடவே இருக்க ஆசைப்படுறான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் ஸோ நானும் மீட்டிங்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் ஒவ்வொருத்தங்களும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பல நாளா நீங்க எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த இந்த ஸ்லைம் எபிசோட கடைசியில ஒரு வழியா நான் சொன்னபடியே ஜனவரியில போட்டுட்டேன். அதுவும் ஜனவரி 1 நாளே போட்டுட்டேன். எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட்ஸ்ல சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற எபிசோட்ஸ்ல போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.